திருமுருகாற்றுப்படை. இதில் 6 தலங்களை இறைவன் முருகப்பெருமான் எழுந்திருக்கின்றான். 6 தலங்களையும் சென்று நீங்கள் வழிபாடு செய்யுங்க என்று சொல்லி வறியவருக்கு ஆற்றுப்படுத்தும் விதமாக அவர் அருளி செய்திருக்கிறார். இதில் அவர் சொல்லக்கூடிய 6 தலங்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய், திரு ஆவினன்குடி, திரு ஏரகம், குன்றுதோர் ஆடல், பழமுதிர்ச்சோலை என்று சொல்லக்கூடியதாக 6 தலங்கள் இங்கே ஆற்றுப்படையில் பாடப்படுகிறது. படை என்பதற்கு படை வீடு என்று பொருள். அதாவது முருகப்பெருமான் அவன் தேவ சேனாபதி, தேவர்களை காப்பதற்காக போர் புரிவதற்காக சொல்லும் பொழுது அவர் படை வீடு அமைத்து தங்கியிருந்த இடம் என்று தொன்று காலம் தொட்டு வழங்கி வரக்கூடிய இடங்களை 6 படை வீடு என்று நம்ம வழங்கி வருகின்றோம். இன்றைக்கு 6 படை வீடுன்னு நம்ம சொல்லக்கூடிய தலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணிகை, பழனி, திரு ஏரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, இன்னொன்று என்ன, 6 ஆயிடுச்சா? 6 ஸ்தலங்கள் நாம் இன்றைக்கு ஆற்றுப்படை என்று சொல்லுவோம். 6 படை வீடுன்னு சொல்லுவோம். இதில் பழனி என்பது பொதினி மலை என்று பேர் இருக்கு. பொதினி மலைங்கிறது தான் மக்கள் வழக்கில் மாதிரி பழனி மலைன்னு ஆயிடுச்சு. பொதினிங்கிற அரசனாலே ஆட்சி செய்யப்பட்ட மலை அது. அதுதான் சங்கப்பாடல் இடம்பெற்றிருக்கிறது பேர். பொதினி மலை ஆட்சி செய்தவன் பேகன் என்று சொல்கிறாங்க. இந்த பொதினி தான் பழனிங்கிறோம். பழனிக்கு ஒரு தனி வரலாறு வச்சாச்சு. பழம் நீன்னு சொன்னதுனால பழனின்ட்டாங்க. ஆனால் உள்ளபடி அதனுடைய பெயர் பொதினி. கோச்சிக்கிட்டு மலை மேலே வைப்பாங்க, அதுக்காக பொதினி மலை தான் பழனி மலையாக இருக்கு. பொதினி மலை மேலே இருக்கக்கூடிய வந்து இன்றைக்கு வழிபடக்கூடிய முருகப்பெருமானுடைய வடிவம் ரொம்ப தொன்மையான வடிவம். அது வெறும் தண்டாயுத யாரு குன்றுதோர் ஆடல், எல்லா மலைகளுமே அவருடைய ஆடல் தலம்னு சொல்லுவோம். சில பேர் குன்றுதோர் ஆடல்ங்கிறது தனித்தலம் என்று சொல்றாங்க. அதே மாதிரி பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா வரல. பழமுதிர்ச்சோலை அப்படிங்கிறதே அது இப்போ நம்ம சொல்கிறோமே சோழமலை அதுன்னு சொல்கிறாங்க. அது கிடையாதுங்கிறாங்க சில பேர். பழம் உதிர்கின்ற சோலை. என்ன பழம் உதிர்கின்ற சோலை? ஞான பழமா முத்தி அடையக்கூடிய அந்த உயிர், அந்த அந்தரியாகம் பண்ணும் பொழுது உயிர் அது முத்தி அடையக்கூடிய அந்த நிலை தான் பழமுதிர்ச்சோலை. அதற்குரிய தலம் தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பழமுதிர்ச்சோலைங்கிறது எந்த இடம்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அழகர் மலை தான் பழமுதிர்ச்சோலை நம்ம வச்சு கொண்டாடுறோம். ஆமாம், இந்த அழகர் மலை மேலே தான் இருக்குது. ரகாயத்திற்கு மேலே இப்போ தான் கும்பாபிஷேகம் போன வந்தாச்சு. பழமுதிர்ச்சோலை சின்ன கோயில், ரொம்ப பிற்கால கோயில் தான் அது. இப்போ இருக்கிற கீழே இருக்கிறது பெருமாள் கோயில். பெருமாள் கோயில் அப்புறமா பழமுதிர்ச்சோலை மலை மேலே ஏறி போகணும். ரக்காய் பக்கம் தான், அங்கேருந்து வாக்கபிள் தான், ரொம்ப கிடையாது. இங்கேருந்து இது வரைக்கும் பழமுதிர்ச்சோலை கோயிலிருந்து ராக்காய் தீர்த்தம் அந்த இதுக்கு போகிறது, இங்கேருந்து நம்ம இந்த கடத்தலுக்கு போகிற தூரம் தான். அவ்வளோதான். 18ஆம் படி கருப்பூர்லாம் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் 18ஆம் படி கருப்பூர்லாம் சும்மாங்க. அதெல்லாம் என்னங்க, திருமால் எவ்வளோ பெரிய தேவதை, உலகத்தை காப்பாற்றுறவர், உலகத்தை காப்பாற்றுற சிவருமானே ஆன அதை போய் ஒரு இது தெய்வம், ஒரு நாட்டார் வழக்கில் உள்ள தெய்வம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உத்தரவு வாங்கிட்டு வருது. அவன் அந்த காலத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க நாட்டார் வழக்கு. இங்கே உள்ள சௌராஷ்டிராலாம் அவங்க குலதெய்வம்ட்டாங்கல்ல. அது வரலாறு வேற சொல்றாங்க. 18 தாந்திரிகள் வந்து வெட்டி அந்த இடத்துல புதைச்சிருக்கிறாங்க தலையை. திருமாலை ஆகர்ஷம் பண்ணி கொண்டு போகணுங்கிறதுக்காக வந்தவன் அவனை காவல் தெய்வம் வெட்டி கொண்டு சொல்றாங்க. ஆகமத்தான் அங்கே உள்ளவங்க அந்த கோயிலுக்கு கீழே தங்களுடைய ஆதிக்கத்தை காமிக்கணும்னு ஏற்படுத்திக்கிட்ட ஒரு வழிபாடுன்னு வச்சுக்கிட்டு தான். அதனால தான் மெயின் என்ட்ரன்ஸ் அடைச்சி சைடு வழியாக திருமால் வந்துட்டு போறாரு. இல்லைன்னா அங்கே திருமால் வழிபாடு ஏற்றம் வராத அளவுக்கு அங்கே உள்ள லோக்கல் பீப்புள் வந்து அதை இப்படி இந்த 6 படை வீடுகளை பற்றி பேசப்பட்டிருக்கு. இதில் முதல்ல வரக்கூடிய திருமுருகாற்றுப்படையில் முதல்ல வரக்கூடிய திருப்பரங்குன்றம் என்கின்ற தலத்தை பற்றின ஆற்றுப்படை பகுதியை பார்க்கின்றோம். உலகம் உவப்ப வளநேர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவர இமைக்கும் சேன் விலங்கு அவிரொளி உருணர் தாங்கிய மதனுடை நோன்தால் செருணர் தேய்த்த செல்வுரள் தடக்கை மறுவில் கற்பின் வானுதல் கணவன். அப்படி இருக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா ஓரளவுக்கு அது அங்கே முற்றாகுது. உலகம் உவப்ப
பொதுவாக சங்க இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, ஏனைய தமிழ் இலக்கியங்களாலும் சரி, சில மங்கள சொற்களை கொண்டு தான் தொடங்குவது என்றது மரபு. அவ்வகையில் மலர், உலகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மங்கள சொல். பெரும்பாலான இலக்கியங்கள் உலகம் என்று தொடங்குது. பெரிய புராணம் உலகம்னு தொடங்குது. கம்பரும் கம்பராமாயணத்தை உலகம்னு தொடங்குகின்றார். அப்படி இங்க உலகம் ஓப்ப தொடங்கும் போதே ரொம்ப ஆனந்தமாக, ஓப்பல்னா ஓத்தல்னா சந்தோஷப்படுறது, மகிழ்ச்சின்னு அர்த்தம். உலகம் ஓப்ப வளன் ஏர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறுன்னார். சூரியனை சொல்லுகின்றார். வளன்னா வெற்றின்னு பொருள். மேருமலையை அச்சாக கொண்டு சூரியன் வளமாக வருவான் என்பது அந்த காலத்தில் உள்ள நம்பிக்கை. மேருமலைன்னா இமயமலையை சொல்றாங்க. மேருமலை அச்சா கொண்டு சூரியன் வளமா வரான் அப்படிங்கிறது அந்த காலத்தில் உள்ள சாஸ்திர நம்பிக்கை அது. ஆனால் உலகம்தான் சூரியனை சுற்றி வருது. திரிசுடர்கள் ஓர் இரண்டும்னு சொல்லுகின்றோம் தேவாரத்தில். சூரிய சந்திரன் ரெண்டு பேருமே மேருமலையை மையமாக கொண்டு சுற்றி வராங்க அப்படிங்கிறோம். நம்ம பொதுவாக இமயமலைன்னு நம்ம சொல்லுகின்றோம். ஆனால் மேருங்கிறது வேறு என்ன கூட இருக்கலாம். சாஸ்திரத்தில் என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்க தெரியும். பால்வீதி அண்டத்தில் ஒரு பகுதியாக கூட மேருங்கிறது சொல்ல நமக்கு தெரியாது. ஆனால் சூரியன் சுற்றி வருவது பால்வீதி அண்டத்தை தான். பால்வீதி அண்டத்துடைய நடுப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேசிவான ஒரு பிளாக் ஹோல் இருக்கிறதா சொல்றாங்க. லேட்டஸ்டாக தான் படித்தேன் அதை. பிளாக் ஹோல் அப்படிங்கிறது அதிகமான ஈர்ப்பு விசை கொண்டது. அதுக்குள்ளேருந்து ஒளி கூட வெளியில் வர முடியாது. ஒளியே பிடிச்சி இழுத்துறோமா, அவ்வளவு அப்படி மேசிவான ஒரு பிளாக் ஹோல் இருக்கிறதா சொல்றாங்க. அதை சுற்றி பல்வேறு நட்சத்திரங்களும் சுற்றி வந்துட்டு இருக்கு. அதில் எத்தனையோ கொடான கோடி பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களும் ஒரு நட்சத்திரம் நம்முடைய சூரியன். அந்த சூரியனுக்குள்ள ஒரு பில்லியன் கணக்கான பூமி ஒதுக்கி போடலாம். அவ்வளோ பெருசு சூரியன். விளக்கம் புரியுதுங்களா? ஏன் 380 பூமி சேர்ந்தா ஒரு வியாழனுங்கிறாங்க. அப்போனா பூமி எவ்வளோ பெருசுன்னு பாருங்க இதோட ஒப்பிடும்போது. அந்த பூமியில ஒரு இடத்துல ஒரு புள்ளி போல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் உலகத்தில். அப்போ பூமி சூரியனை சுற்றி வந்துகிட்டு இருக்கு. சூரியன் ஆக்சுவலாக வந்துட்டு இருக்காரு இல்லையா? அப்போ சூரியன் நகரும் போது கோள்கள் என்ன ஆகுது? நகருது. ஆனால் நமக்கு தெரியல. ஒட்டுமொத்த செட்டப்பே என்ன ஆகிட்டு இருக்கு? அப்போ நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. இதுதான் சலனம், நித்திய சலனம். நம்ம எல்லாம் நிலையா இருக்கிறது மாதிரி தோணுதை தவிர்த்து உள்ளபடியே எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆக்சுவலா நம்ம இங்க உட்கார்ந்துருக்கிறோம். சென்ற வினாடி நம்ம இங்க இருந்தோம் இல்லையா? இந்த ஆகாயம் என்ன ஆயிட்டு இருக்கு? ஆகாயம் இருந்துகிட்டு இருக்கு. இதுல உலகம் நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ கிழக்கிருந்து பின்னிருந்து மேற்கிருந்து கிழக்க தான் சுத்துது பூமி. இப்போ மேற்கிருந்து கிழக்கு சுத்துறதுனா சூரியன் நமக்கு அங்கிருந்து இப்படி தெரிகிறார், கிளம்புற மாதிரி தெரிகிறார். இங்கே இதுதான் சூரியன்னா இது பூமி. இப்படி சுற்றுனதுன்னா இங்கே மறையில் இருக்கிறவங்களும் சூரியன் மேலே வர்றது மாதிரி தான் தெரியும். ஸோ அப்படி தான் நமக்கு சூரிய உதயம் தெரியுது. எனக்கு இப்போ சூரியன் இங்கே இருக்கார், நம்ம இங்கே இருக்கோம். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சூரியன் தெரிஞ்சுட்டு இருப்பான். இப்படி திரும்பினாங்கன்னா சூரியன் இப்படி மேலே கிளம்பி வர மாதிரி தான். அப்படி தான் நம்ம சூரியன் உதிக்கிறதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆமாம், கிழக்கிருந்து. அப்போது கிழக்கிருந்து சூரியன் தன்னைத்தானே பூமி சுற்றும் பொழுது நகர்ந்துடுது. நம்முடைய நாள் கணக்கு ஒவ்வொரு நாளுக்கும் வெவ்வேறு இடத்துக்கு போதில்லை. ஏன்னா சூரியன் அப்படி நமக்கு எப்படி தெரியுது? சூரியன் நகர்றதை பார்க்க முடியுது. உத்தராயணம் தட்சிணாயணங்கிறாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் சூரியன் உதிக்கிற இடம் வேற வேற இடம் இல்லையா? அப்போ நம்ம பூமி இப்போ என்ன பண்ணுறோம்? சூரியன் இங்கே இருக்கார், பூமி இங்கேயும் சுற்ற ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நகர நகர சூரியன் எப்படி நகருவார் நமக்கு அப்படி தெரியும். ஆமாம், பூமி எப்படி நகர்ந்துக்கிட்டே சுற்றி சுற்றி சூரியன் எப்படி நகர்ற மாதிரி நமக்கு தெரியும். அப்போது ஆமாம், ஆர்பிட்டில் ஆகுது. இப்போ சூரியன் வந்து இங்கிருந்து ஆடி மாதத்தில் உத்தராயணம் தொடங்குது, தட்சிணாயணம் தொடங்குது. தட்சிணாயணம்னா வடக்கேருந்து தெற்க போகிறதுன்னு அர்த்தம். அப்போது இங்கே வந்துட்டு நம்ம இங்கே இருக்கோம், சூரியன் இங்கே இருக்கார். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நவரம்னா சூரியன் இங்கே இப்படி வரா மாதிரி நமக்கு தோணும். அப்போ பூமி இந்த காரருக்கு வந்துட்டாருனாக்கா தை மாதம் வந்துடுது. அப்போ இங்கேருந்து இப்படி சுற்றுவார். அப்போ பூமி இங்கேருந்து நவர மாதிரி இருக்கும். இதுதான் இதனுடைய மெக்கானிசம். நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒட்டுமொத்த செட்டப்புமே நவந்துக்கிட்டு இருக்கு. சூரியன் ஆமாம், ஆக்சுவலாக இப்போ நமக்கு சூரியன் ரொம்ப தூரத்தில் இருக்கார்.
இப்போ இது நேத்தியே முந்தா நாளாக என்பது தான் ஒரு முக்கியமான டே சொன்னாங்க. இந்த ஆண்டுலேயே அதிகமாக சூரியன்லேருந்து பூமி தள்ளி இருக்கிறனால அன்றைக்கி தான் அதிக வெயில். காரணம் என்னென்னா, லைட் இங்கே இருக்குன்னு வச்சுங்க, இந்த இதுதான் பூமி, ஒட்டுமொத்த பூமினா நாம் இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எங்கே வேணாலும் இருப்போம் நம்ம பூமியில். அந்த ஃபோக்கஸ் டைரெக்டாக லைட்டுக்கு நேராக இருக்கிறது மாதிரி சூழலுக்கு வந்துடும். இந்த ஃபோக்கஸ் லைட்டு சூரிய வெளிச்சம் லைட் நமக்கு இங்கே இருந்தாலும் தெரியுது, இங்கே இருந்தாலும் தெரியுது, அங்கே இருந்தாலும் தெரியுது. பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு அதிக லைட் இருக்கும்ல, அது மாதிரி தான் அந்த மாதிரி. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, சூரியனுமே நகர்றாரு. சூரியன் நகரும் போது பூமி சேர்ந்து நகர்ந்துடும். ஒவ்வொரு வினாடியுமே நம்ம சென்ற வினாடியில் இருந்த ஆகாசத்தில் இல்லை. அது புரியுதா இல்லையா? ட்ரெயினில் வாக்கிங் போகிற மாதிரி அவன் ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஆகாயங்கிற பிரபஞ்சங்கிற செட்டப்பில் சூரியனும் நகர்றார், சூரியன் சுற்றி இருக்கிற கோள்களும் நகருது. அப்போ ஒவ்வொரு வினாடியுமே நகர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே. நாம் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எல்லாமே நகருது. இதைத்தான் சலனம். நம்ம நிலையா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறது அசைவுக்குள்ளதான். அதைத்தான் நடராஜாவுடைய நடனம், சலனம், நித்திய சலனம்னு சொல்றாங்க. அசைஞ்சிக்கிட்டே இருக்கு, எல்லாமே ஒரு இடத்துல நிக்கல. அந்த அசைவு பெருமானுடைய இயக்கத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. இவ்வளோ பெரிய என்னதான் ஒரு பெரிய கப்பல்ல ஒரு எறும்பு இருக்குன்னா, கப்பல் எவ்வளோ ஆடினாலும் அசைஞ்சாலும் அது எறும்புனால அதை ஃபீல் பண்ண முடியுமா? முடியாது. அது மாரி தான் நாம் வந்துட்டு இருக்கோம். அப்போ இந்த சூரியன்கிறது இந்த பூமிக்கு ஆதாரம். சூரியனுடைய கதிர்கள் இல்லைன்னா பூமி அழிந்து போய்விடும். சூரியனுடைய சூட்டுனால தான் உலகம் எல்லா உயிர்களும் தழைக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான குறைந்தபட்ச உயிர் சத்து சூரியனுடைய ஆற்றலால் விட்டமின் டி நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லா உயிர்களும் வாழணும்னா சூரிய ஒளி தேவை. இல்லைன்னா அதிகப்படியான இருளாலையும் அதிகப்படியான குளிராலையும் உலக உயிர்களெல்லாம் அழிஞ்சிடும். குளிர் வருதில்லை இருட்டு நேரத்தில். அப்போ குளிருங்கிறது எப்போது இருந்துகிட்டு இருக்கு உலகத்தில். இருட்டு எங்கும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கிற ஆள் யாரு? இருட்டு இருக்கு. ஒளி இருந்தால் தான் இருட்டில் இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அப்போது வெளிச்சம் வந்தால் தான் சந்தோஷம். பொழுது விடிஞ்சிருச்சுன்னா அது சந்தோஷம். அப்போது சூரியன் வரும்போது மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மகிழ்ச்சி அடைகிறாங்க. உலகம் ஓப்ப வளன் ஏற்புன்னார். ஏற்புன்னா மேலே ஏறுது, உதயமாகிற சூரியன் சொல்லுவாங்க. உலகம் ஓப்ப வளன் ஏற்பு திரிதரு அப்படின்னார். அதனாலதான் சூரியன் திரிதர்னா சுத்தி வருதுன்னு அர்த்தம். அதனாலதான் சூரியன் சிவபெருமானாகவே சைவாகமத்தில் கொண்டாடப்படுகிறது. வேதத்திலே சொல்லப்படுகிறது, சூரியனா உதிக்கிறவர் சிவபெருமான்கிறார். அசவ்யஸ்தாம்ரோ அருண உத பப்ளு சுமங்கலக அப்படிங்கிறாங்க. அருண உத பப்ளு சுமங்கலக அப்படின்னு சொல்லி வேதத்தில் வருகிறது. அசவ்யஸ்தாம்ரோ தாம்ரோ அருண உத பப்ளு பப்ரு. அருணன தாமரம்னா தாமர நிறத்தில், தாமர நிறம் எப்படி இருக்குமோ அது போல தக தக தகன்னு வருகின்றான், அருண நிறத்தில் வருகின்றான். சேமாக்கியம் ருத்ரோ அபிதோ திக்ஷு, எல்லா திசைகளிலும் பூமியை சூழ்ந்து கொண்டிருக்கின்றான் இல்லையா? சூரியன் எல்லா திசைகள்லையும் பூமியை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கின்றான் சூரிய ஒளி. அப்படி யார் இருக்கா? ருத்ரன். சூரியனாக இருந்து கொண்டு உலகத்தை எல்லா திசையிலும் காத்து கொண்டு அருண நிறத்தில் உதித்து கொண்டிருக்கின்றவன் சிவருமான் ருத்ரன் என்று சொல்லி ஸ்ரீருத்ரத்தில் வேதத்தில் வருகிறது. அப்படிதான் இங்க வலன் ஏர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறுன்னார். எல்லாராலும் எல்லா சமயத்திலும் சூரியன் தெய்வம் இல்லையா? எந்த சமயத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த சமயத்தில் சூரியனுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் இல்லை. ஏன்? சூரியன் இல்லைன்னா உலகத்தில் எந்த ஆதாரமும் உண்டாகாது. அதனால் நம்ம தமிழ்நாட்டிலேயே சுற்றி வர்றாரு பலர் புகழ் ஞாயிறு, எல்லாராலும் புகழப்படக்கூடிய, எல்லாரும் வணங்கத்தக்க ஞாயிறு. அருக்கன் பாதம் வணங்குவர் அந்தியில், அருக்கன் ஆனவன் 600 அல்லானோன்னார் அப்பர் சாமி. அந்தர்கள்லாம் சந்திய காலத்தில் சூரியன் நோக்கி கிழக்கே ஸ்தலம் இடுவார் தொழும் கேதாரம் இடுமீறின சுந்தரம் சாமி தேவாரம். அப்படி பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு அப்படின்னார். கடல்ல காலையில உதிக்கிறது மாதிரி, ஏறுபுனா எழுகிறது, கடற்கண்டாங்கன்னா அதிகாலையில் கடலில் சூரியன் உதிக்கிறது மாதிரி. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் கடலில் தான் சூரியன் உதிக்கும், அப்படின்னா இல்லையா? ஆனால் இன்னைக்கு டிஎம்கே சின்னம் பார்த்தீங்கன்னா உதய சூரியன் இருக்கு. அதில் என்னத்துக்கு இடையில காமிச்சிருக்காங்க? மவுண்டன்ஸ். அப்போ அது யாருக்கு? யாருக்கு அது?
மலை 2 மலைக்கு நடுப்பு. மலைக்கு இடையில சூரியன் உதிச்சாருன்னா யாருக்கு அது? மலையாளிஸ். ஆமா ஆமா, அவங்களுக்கு தான் மலையில இருந்து சூரிய உதிப்பாரு. மலைக்கு அந்தாண்டா இருக்காங்க அவங்க. ரெட்டை மலைக்கு நடுவுலன்னா நமக்கு எழுகின்ற ஞாயிறே போன்று திருவாசகம். ஆமாமா. இந்த வார்த்தையை பார்த்து தான் அண்ணாதுரை உதயசூரியன் சாரா எழுகின்ற ஞாயிறு. அதான் தமிழ் சுத்தமான தமிழ் டிரான்ஸ்லேஷன். மலையை டிராயில காமிச்சிடலாம் கடல்ல. இல்ல இந்த நம்ம அது அந்த செட்டப் வந்து நமக்கு இல்லை. தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் சூரியன் தண்ணீர்ல இருந்தா உதிக்கிறார். நிலாவும் தண்ணீர்ல இருந்தா உதிக்கிறார். பால்மதி நிறைய மலையாளிஸ்லாம் இங்க வந்து செட்டில் ஆகிட்டாங்க. பால்மதி ஓரியின்றார் போல அப்படிங்கிறார் சேக்கரார் சாமி கண்ணப்ப நாயனார் புராணத்துல. கண்ணப்ப நாயனார் பிறந்தார். பிறந்த உடனே கையில தூக்கி வச்சுக்கிட்டாரு அவங்க அப்பா. சின்ன குழந்தை கண்ணங்கரையர்னு அவங்க அப்பா மலை மாதிரி இருக்கான், இவர் நிலா மாதிரி இருக்கார். எப்படி இருக்கு? பால்மதி ஓரியின்றார் போல. கண்ணங்கரையில் இருக்கிற கடல்ல இருந்து பால் போன்ற நிறமுடைய நிலா உதிக்கிறது மாதிரி. அப்ப நிலாவும் நமக்கு கடல்ல தான் உதிக்கும் இல்லையா? தமிழ்நாட்டில் அதுதான் ப்ரொசீஜர். சூரியனும் நமக்கு கடல்ல தான் உதிக்குது. செட் ஆகிறது சூரியன் மலையில. சூரியன் மலையில திரிஞ்சார்னா மாலை பொழுதுன்னு அர்த்தம். நமக்கு ஒரு பாட்டு சினிமா பாட்டில் கூட வரும், மலையின் மீது ரவி உலாவும் நேரமே. கேட்டீங்களா? மலையின் மீது ரவி உலாவுதுன்னு அர்த்தம். சூரியன் மாலையில தான் மலையில போய் உட்காந்துருப்பார். அப்ப நமக்கு மாலை பொழுதுன்னு புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மலைக்கு அப்புறம் தான் மழை இருக்காது. அப்படி பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்குன்னார் இல்லையா? கடல்ல சூரியன் உதிக்கிறது மாதிரி இருக்காரா முருகப்பெருமான். எப்படி? கடல் நீல நிறத்துல இருக்குது, முருகப்பெருமான் சிவந்த நிறத்துல இருக்கா. சூரியன் சிவந்த நிறத்துல உண்டாகுது, மயில் நீல நிறத்துல இருக்கும், மயில் மேல இருக்க முருகப்பெருமான் சிவந்த நிறத்துல இருப்பார். முருகப்பெருமான் பார்த்து காலையில பொழுத பார்த்து அப்படி இருக்கான். நம்ம ஒரு நாள் தோணிருக்கேன் அந்த மாதிரி பொழுது எப்படி இருப்பார். பீச்சில் வாக்கிங் போறவங்களாம் அதை யோசிச்சு பார்க்குறான்னு தெரியல. வாக்கிங் போனாதானே கேட்கிறீங்களா? முதல்ல கடல்ல சூரியன் உதிக்கிறது எப்படி இருக்கா? முருகப்பெருமானுடைய தோற்றம் போல இருக்கு. மயில் நீலம், கடல் நீலம், சூரியன் சிவப்பு, முருகன் சிவப்பு இல்லையா? பலர்புகழ் ஞாயிறு கரக்கண்டாங் அங்கு ஓவர இமைக்கும் சேன் விலங்கு அவிர் ஒளி உருணர். அவிர் ஒளின்னா முருகப்பெருமான்ட்ட எவ்வளவு ஒளி உண்டாகுது? சூரியனுடைய ஒளி தான். ஓவர இமைக்கும், ஓவர ஓவுதல்னா என்ன? ஓவுதல்னா என்ன? ஓவின ஒரு பாட்டு வரும். என்ன ஓவின? என்ன ஓவின பூங்குயில்? பூவின பூங்குயில். ஒளி என்ன அது? ஓவனா என்ன? அதெல்லாம் சொல்றீங்க. ஓவினா என்ன? ஓவுதல்னா என்ன சொல்றேன்? ஓவின பரப்புதல். இதுக்கு அர்த்தம் கேட்க அந்த இது ஸ்டார் வந்து எண்ணிக்கிட்டே இருக்கு, ஆனா அது நிலைத்த ஒளின்னு நீங்க வெளிச்சம் பரவுதல். பாட்டை சொல்லுங்க. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் எம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி. ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது. அப்படி போட்டு ஓவின தாரகை ஒளி ஒளி தப்பு. ஓவின தாரகை ஒளி. தாரகை ஒளி காலையில் என்ன ஆகும்? சூரிய நட்சத்திரம் ஒளி என்ன ஆகும்? காலையில மறைஞ்சிடும். ஓவின தாரகை ஒளி என்ன ஒளி வரும்? ஒளி உதயத்து ஒரு படுகின்றது. நடிப்பை டிஸ்டர்ப் பண்ணல. இது மாதிரி தான் படிக்கணும். ஃப்ளோ வந்துட்டு இருக்குல்ல. சரி, இந்த ஒளி போகுது, அந்த ஒளி வருது. வியாழன் உறங்கிட்டு வெள்ளி எழுதுது மாதிரி வச்சுங்களேன். வியாழன் உறங்கி வெள்ளி எழுது. ஓவினா இல்லாம போறதுன்னு அர்த்தம். மறைதல், மறைத்தல். அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். அந்த அறிவு மட்டும் இல்லாம போயிடுது எல்லாருக்கும். ஓவுதல். ஓவுதல்னா இருக்கும் போதே இல்லாம போறது.
நட்சத்திரம் காணாம போயிடும். பொழுது விடுதா நட்சத்திரம் காணாம போயிடுமா? இருக்குது, அதோட ஒளி குன்றி போயிடுது, இல்லாமல் போகுது. இன்னும் இதெல்லாம் பாடணுமா? நட்சத்திரம் பொழுது விடுதா நட்சத்திரம் காணாம போயிடுமா? இருக்குமா இருக்கு. இப்ப நட்சத்திரம் வானத்துல தெரியா தெரியல. பூங்குயில் கூவின கோழி குருகுகளியம்பி சந்திரம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து. அதெல்லாம் செக் பண்றாரு போகல. உருப்படுதா உருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவ பெருமானை யாவரும் அறிவறியாயமக்கு எளியாய் எளியாய் எமக்கு எளியாய் கரெக்டு தான். பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூபாலத்துல பாடம். புறநீர்வை புறநீர்வை இதுதான் அம்மா தங்கச்சி, இதுதான் எங்களுக்கும் புலவர்களுக்கும் வித்தியாசம். கரெக்டா நிறுத்தினா எங்களுக்கு இப்போ ஒரே ஒரு வாரம் தான் அது. இங்கே நீங்க மட்டும் தான் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து அப்படிதான் எல்லாரும் பாடுறாங்க. தோடுடைய செவி என் வீடை இப்படி பாடுறோம்னா பண்ண முடியும். தோடுடைய செவி என் விடை ஏறியோ சுவை கிடைக்க மாறிடுமா? அதுக்குதான் வித்வான் ஒண்ணுன்றது. சொல்லிய பாட்டின் பொருள்னு சொல்லுவான். அவன் தான் கரெக்டா கோச்சுக்காதீங்க. அவனை பின்னால பேசுனேன். திருத்துற இடம். அதனால அப்போ ஓவுதல் என்ன? இல்லாமல். ஓவு அற என்ன? மறைதல் இல்லாமல். யாரு மறை இல்லாம வந்துட்டு இருக்கா? அப்போ சூரியன். அவருடைய ஒளிக்கு என்ன கிடையாது. சூரியன் மறைவதில்லை, நாம தான் சூரியன் விட்டு விலகி போயிடுறோம். ஆமாண்ணா இருட்டு நேரத்தில் நைட்டு பொழுது போகுதுன்னு சொல்றோம், சூரியன் மறைஞ்சிட்டான்னு சொல்றோம். நாம தான் சூரியன் விட்டு தானே வந்துடுறோம், சூரியன் இங்கே தானே போறதில்லை. அப்படி ஓவு அற விளங்கும் அவிருளி பொறுத்திக்குங்க. இமைக்கும்க்கு வேறொரு பொருள். ஏன் சூரியனை பார்க்கும்போது ஒரே இடம் பார்க்க முடியுதா? பார்த்தா கண்ணு போயிடும். ஒரு தடவை பார்த்து திரும்பினாலே வட்ட 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 வட்டமா சூரியனாவே தெரியும். நமக்கே சூரிய கிரகணத்தை பார்க்க கூடாது. சின்ன வயசுல சில கருப்பு கணக்கு எக்ஸ்ரே ஃபிலிம் வச்சு பாருங்க. அப்போ இமைக்கும். அதே சமயம் ஓவர இமைக்கும்னா அது ஓயாம இமைச்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் பண்ணிடும். அப்படி பண்ணக்கூடாது. ஓவரங்கிறது சூரியனுடைய ஒளி, இமைக்குங்கிறது பார்க்கிறவன் கண்ணுக்கு. விளக்கம் புரியுதா இல்லையா? ஓவர இமைக்கும் சேன்னா தூரத்துல இருக்கு. சூரியன் எங்க இருக்கார்? 150 மில்லியன் கிலோமீட்டர். இப்போ இந்த சுவிட்ச் போட்டோன்னு லைட்டு ஒளி இந்த தரையை வந்து அடையிறது எவ்வளவு நேரம் ஆகுது? செகண்ட் கூட சொல்ல முடியாது. அந்த லைட்ல புறப்படுற ஒளி நம்ம மேல வந்து அடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகுது? அதோட ஸ்பீடு என்ன? அந்த ஒளியோட ஸ்பீடு என்ன தெரியாது, நம்மளால அளவிட முடியாத இருக்கு. ஒளியோட ஸ்பீடில் நம்ம டிராவல் பண்ணோம்னாலே சூரியனை வந்து அடைவதுக்கு 8 நிமிஷம் ஆகும் நமக்கு. அப்போ சூரியன்லேருந்து புறப்படுற ஒளி இங்கே வந்து சேர்றதுக்கு 8 நிமிஷம் ஆகும். 8 நிமிஷம் 8 நிமிஷம் 28 செகண்ட். ஞாபகம் வந்துச்சு. 3 × 10⁸ ஸ்பீட் ஆஃப் லைட். ஒளி வேகத்தில் பயணிக்கிற மிசைல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கண்ணை விட்டு கண்ணை தாக்குற ICBM. ஆமாம், அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஒளி வேகத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே இங்கேருந்து நீங்கள் 8 நிமிஷத்துக்குள்ளே இங்கேருந்து நீங்கள் இது ஒரு வினாடியில் 2 வினாடியில் கன்னியாகுமரி டெல்லி போயிடலாம். அந்த மாதிரி வேகத்திலலாம் மிசைல் நம்ம போனால் செத்துருவோம். நம்ம அவ்வளோ வேகத்தில் அவ்வளோ வேகம் தாங்காது. நம்ம ஆத்மா மட்டும் இது போயிடும். அந்த அளவுக்கு டிவைஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கல. ஆனா சூரியன் அவ்வளவு தூரத்துல இருக்க.
அது அழகாக கண்ணதாசன் எழுதுன, கண்ணதாசனா வாலியத்தில் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்றதாயே போற்றி, கண்ணதாசன் தானே. அது அழகான வரி. தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றின்னு. தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய். நெருப்புடைய சாரம் தான் இங்கே வருது. நெருப்பு வந்துட்டா அவ்வளோதான் போகணும். அதாவது சூரியனுடைய ஒளி முழுக்க நேரடியாக வந்தது நம்மளாம் போயிடுவோம். அதனால தான் வளிமண்டலத்தில் பூமி பல பாதுகாப்பு வச்சிருக்கு, அடுக்கு வச்சிருக்கு. சூரியனுடைய ஒளிகளை ஃபில்டர் பண்ணி, புற ஊதா கதிரெல்லாம் ஃபில்டர் பண்ணி தேவையான ஒளியை மட்டும் தான் நமக்கு அனுப்புது. தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒளியை மட்டும் தான் நமக்கு அனுப்புது. லைட் போகும்போதே அந்த இடம் மைனஸ் 40ங்கறாங்க. அப்படி அவிரொளி சேன்விலங்கு தூரத்துல வெளிச்சிட்டு இருக்குன்னு சூரியங்கிறார். அவிரொளி ஐஆர்யூவிலாம் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதேதான். ஆமா ஆமா, அதெல்லாம் உள்ளுக்குள்ள வந்துருது. ரொம்ப வராது, ரொம்ப கம்மியானது தான் சார். இந்த ஓசோன் ஓட்டை உடஞ்சி போயிடுது, உடஞ்சிட்டு ஓட்டம் விழுந்து, அதுவே சும்மா சார். ஓட்டனா ஓட்ட அப்படியே உள்ள வராது. ஓட்டனா அதோடைய தின் லேயருடைய திக்னஸ் குறைஞ்சிருக்கும், அவ்வளோதான். அது இப்போ நல்லா மேக்ஸிமம் நல்லாவே அடப்பட்டுங்கிறாங்க. உங்க ஊர்கிட்ட தானே சார்? என்னது பொறையார்கிட்ட தான் அந்த ஓசன் வரும் டெய்லி, மார்கழி மாதம் 2 மாதம் ஆகல. ஆமாம் சார், ஓசோன் அங்கம்பாடி கிட்ட தான் சார். ஓசோன் அப்படிங்கிறது வந்து ஆபத்து, நமக்கு சுவாசிக்க முடியாது. அது ஓசோன்னா O3 O3 சுவாசிச்சா விஷம் செத்து போடுவோம். O2 கேஸ்காரன் சொல்லுவாங்க. O2ங்கிறது தான் ஆக்சிஜன் சுவாசிக்கிறது. ஓசோன் நல்லா இருக்குன்னு சொன்னால் தப்பு, மனிதரால் சுவாசிக்க முடியாது. ஓசோனுங்கிறது 3 ஆக்சிஜன் சேர்ந்த கூறு. அது என்ன பண்ணுன்னா புறவுதா கதிரை ஃபில்டர் பண்ணி கீழே அனுப்புகிற வேலை மட்டும் தான் அது பார்க்குது. நம்ம இங்கே இருக்கிற ஆக்சிஜன் O2 தான். அது ஃபில்டர் பண்ற வேலை வந்து 4 to 6 இருக்கிறதுனால அன்னைக்கு அரச படத்தை சுத்தணும், அப்படியே சுத்தணும். அந்த O3யோட பாசிட்டிவ் கிடைக்கும். O3 கிடைக்காது. O3 பண்ணா லங்ஸ் அவுட். அது உங்க ஏரியால தான் அதிகம் கிடைக்கும் சார், தரங்கம்பாடி. ஆமா, நாங்க டூரிஸ்ட்லாம் அனுப்பிச்சிருக்கிறோம். அது ஓட்டும் நல்ல ஆக்சிஜன், சுத்தமான ஆக்சிஜன் சொல்லுங்க. ஓசோன் பயன்படுத்தக்கூடாது. லீகலாக அது வந்து தப்பு, ப்ரொஃபஷனலாக தப்பு. அது ஓசோன் வந்து மனிதனால் சுவாசிக்க முடியாது. நல்ல ஆக்சிஜன், ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் கிடைக்கும்னு சொல்லலாம். தஞ்சாவூர் ஏரியா எல்லாமே O3ன்னா தப்பு. O3ங்கிறது சுவாசிக்க முடியாத காற்று நம்மளால. சரி, செருணர் தேய்த்த உருணர் தாங்கிய மதனுடைய நோன்தாள். உருணர் அப்படின்னா அடியவர்கள்னு அர்த்தம். உருதல்னா பொருந்துறவங்க அர்த்தம். பொருந்துறவங்களை தாங்குகின்ற இல்லையா. உருணர் தாங்கிய மதன் உடை. மதன்னா இந்த இடத்துல மதர் அறியாமை, உடைனா உடைக்கின்ற, அறியாமை உடைக்கின்ற. நோன்தாள், நோன்தாள்ங்கிற வார்த்தைங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது நோன்தாள்? நோன்பு, நோன்தாள், நோன்தாள் அதான் சார் தேவாரத்தில் வருது சார். ரொம்ப பரிதாபப்படுறேன், ரொம்ப பரிதாபப்படுறேன். ஆமாம், நோன்தாள், நோன்தாள், நோன்தாள். திருக்குறள் தான் சிவஞான முதல் சூத்திரம் என்ன? முதல் சூத்திரம் அது பதில சொல்லிட்டாரு. ஆனா நேரடியாக பொருளா சூத்திரம் கேட்ட சொல்லிடுவீங்க. செம்மலர் எங்க இருக்கு? செம்மலர் நோன் தகுதி பண்டாச்சு சூத்திரம். சிவஞான ஒன்றும் இல்ல, சூத்திரம் செம்மலர் நோன்தாளம். சாயந்தர கிளாஸ் தான் பரபரக்க வேண்டாம், பல காலத்துக்கு எடுக்க போய். சரி, நோன் தாள்னா என்ன பாசுவீங்க? தாள்னாலே திருவடி தான். நோன் தாள்னா என்ன சொல்லுங்க? சிவஞான படிச்சிருக்கீங்களா? யார்கிட்ட படிச்சீங்க? நோன் தாள்னா தாங்குகின்ற திருவடின்னு அர்த்தம். கிடைக்க தகுமே நற்கேண்மையார்க்கு அல்லால் எடுத்து சுமப்பானை என்று அப்படின்னு திருவற்பயனில் ஒரு திருக்குறள் இருக்கு. நம்ம எல்லாருடைய கண்மத்தையும் நீ ஒன்றும் செஞ்சதான் நினைக்காத, நானே எல்லாத்தையும் செய்கிறேன்னு நினச்சிக்கோ
ஆணையை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிற சாமி வளத்தில் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. கிடைக்க தகுமை நல் கேண்மையோர்கல்லால் எடுத்து சுமப்பானை என்றுன்னு. அப்போது சுமக்கின்ற திருவடின்னு அர்த்தம் நம்முடைய விஷயங்கள் எல்லாம். மதன் உடையினா என்ன சொன்னேன்? அறியாமை உடைக்கின்ற திருவடி. செருணர்னா சண்டை போடுறவன் அர்த்தம். உருணர்னா பொருந்துறவன். செருணர் தேய்த்த செல் உரள் தடக்கை. செல் உரள், செருணர் தேய்த்த செல். உரள்னா உப்பு, உப்புன்னு அர்த்தம். உரள்னா உப்பு, ஈக்குவல். செல் உரள்னா உப்பு இல்லாத, ஈக்குவல் இல்லாத தடக்கைன்னு அர்த்தம். தடக்கைன்னா நீண்ட கை. யாருடைய கை? இங்கே முருகப்பெருமான் தான். மறுவில் கற்பன் வானுதல் கணவன். கணவன்னா யாரு? கணவன்னா பொதுவா யாரு? கணவன்னா சாமியா? உங்களுக்கு வேணா சாமியா இருக்கலாம் உங்க கணவன். கணவன்னா வீட்டுக்காரன் தான் அர்த்தம். நேரடி பொருள் அதான், அதான் கேட்டேன். வானுதல்னா உயர்ந்த நெற்றியை உடையவள். மறுவில் கற்புனா சிறந்த கற்பு உடையவள். யாருடைய கணவன்? முருகப்பெருமான். இப்ப எந்த தலத்தை பாடிட்டு இருக்கார்? அப்ப யாரு? தெய்வயா. மறுவில் கற்பின் வானுதல் யாரு? அங்க தெய்வயானையுடைய கணவன். அது வரைக்கும் தான் படித்தோம். தேன்களை பொறுத்து தொடரும். கார்கோள் முகந்த கமஞ்சூள் மாமழை பால் போல் விசும்பின் வல்வுரை சிதறி தலைப்பயல் தலையிய தன்னருங்கானத்து இருள்பட பொதுளிய பரா அறை மரா துருள் பூம் தொண்டார் புரளும் மார்பினன். அந்த கணவன் மார்பினன் வருது. என்ன மார்பினன்? தன் தார் புரளும் மார்பினன். தன் தார்னா என்ன? பூமாலை. ஆமா, குளிர்ந்த பூமாலைன்னு அர்த்தம். ஏ தார்னா மாலை. தார்னா மாலை. தண்டார் குளிர்ந்த மாலைன்னு அர்த்தம். என்ன என்ன பூவினால அமைக்கப்பட்ட மாலை? மராத். மராமரம்னு ஒரு மரம். மராமரத்தினுடைய துருள். மராமரத்து உருள் பூந்தண்டார்னு. இப்போ மாலை வந்து தோல்ல போட்டிருக்கோம். மாலை இங்கே உருளும்ல, அப்படி அது சொல்றார். மராமரத்து உருள் பூந்தண்டு தன்தார். விளங்குதா? சரி. அது மராமரம்ங்கிறது பரா அறை மரா. பரா அறைனா பருத்த அடியை உடையது. இந்த மாதிரி வார்த்தைலாம் நம்ம இது வரைக்கும் படிச்ச இலக்கியத்தில் வரவே இல்லை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வார்த்தை சொல்லி சங்க இலக்கியம். பராரை பராரை அப்படின்னா அடிப்பருத்து இருக்கக்கூடிய மராமரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள்ல கட்டப்பட்ட உருளுகின்ற பூந்தன்தார் மார்பினன் சொல்ல வரார். பராரைனால அடிபருத்தன். பராயின்னு ஒரு மரம் இருக்குது. பராய். வன்பராய் முருடொக்கும் என் சிந்தைண்டார் மணிவாசன். திருப்பராய்த்துறை. திருப்பராய்த்துறை தான் வன்பராய் முருடொக்கும் என் சிந்தைண்டார் மணிவாசன் போடுவோம். அந்த இந்த பராமரத்தினுடைய குச்சிகளில் வந்து கண்டு கண்டா இருக்கும். அந்த கண்டு வந்து ரொம்ப டைட்டா இருக்கும், கிழிக்க முடியாது. ஃபைபர் கண்டென்ட் அதிகம் ஆகும். அந்த மாதிரி என்னுடைய சிந்தை இருக்குங்கிறார். வன்பராய் முருடுவுக்கும் என் சிந்தை. தென்பராய் துறையாயின்னு வரும். அப்படி இந்த மரம் எங்க இருக்கு? அந்த மராமரம் எங்க இருக்கு? மரத்தினுடைய பூதா மார்புல மாலையா கட்டியிருக்காரு. மரம் எங்க இருக்குன்னு சொல்ல வர்றார். காணத்து இருள்பட பொதுளிய. காணம்னா என்ன? காடு. காணத்து இருள்பட பொதுளி. பொதுளுதல்னா நெருங்கி இருக்குன்னு அர்த்தம். காடு இருக்கா தானே இருக்கும். ஏன்? கீழே இருந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன் நான். ஆமா. தன் அரும் காணும் அப்படின்னா தன் அரும் காணும். நறும்னா குளிர்ச்சி, நறுமணம், வாசனை. தன்னை குளிர்ந்ததும் வாசனை மிக்கதும் ஆகிய காடு. சரிதானே? தலைப்பயல் தலையிய. பெயல்னா என்ன? பெயல். வெரி குட். எது பெய்யும்? தலைப்பெயல்னா தலைனா
பொதுவா தலைங்கிற வார்த்தை சிவபெருமானுடைய தலைனா பொதுவா ஃபர்ஸ்ட் நம்பர் 1 தலைப்பு தலைப்பில்ல ஃபர்ஸ்ட். தலைப்பயல்னா அப்போ முதல் மழை. முதல் மழை என்னை நினைத்தது வருதுல்ல, அதான் முதல்ல பெய்கிற மழை தலைப்பயல் மழை. அதுல என்ன சிறப்பு? தலைப்பயல் மழையில என்ன சிறப்பு? ஃபர்ஸ்ட் இன்பமா இருக்கும் எல்லாருக்கும். ரொம்ப எல்லாம் குளிரும். அதுலதான் ரொம்ப குளிரும். சில நெருப்புல வெக்கையில இருந்தது. பெஞ்சது நேற்று சென்னையில பெஞ்சு, இந்த நாள் சென்னையில நேற்று எங்க ஊர்ல 4-5 நாள் போட்டு மாட்டி எடுத்துட்டு மழை பெஞ்சா எப்படி இருக்கும் நமக்கு? அப்பாடான் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்டே அதுல ஒரு நமக்கு மழையில 2 நாள் தொடர்ந்து அதே மழை பெஞ்சதுன்னா ஐயோ வேண்டாம். அப்போ மழைக்கு கூட ஃபர்ஸ்ட் வரப்பதான் மரியாதை இல்லையா? விருந்தாடி மாதிரி ஒரு தடவை வந்துட்டு போயிடணும். 3 நாளைக்கு மேல இருந்தா ரணகம்னா. சென்னையில ஒரு நாளே ரணகலாம் தான். 2 மணி நேரத்துல எல்லாம் அங்கங்க நிரம்பி. அப்போ ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க எல்லாரும். கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அங்கே போய் தங்குறது அப்படின்னா புரியுது எனக்கு. ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். அதில் பாத்ரூம் எல்லாம் இருக்கும். சாப்பாட்டுக்கு மட்டும் வீட்டுக்கே வர வேண்டாம். நேராக நீங்கள் இருக்கு சரண போடுறது நேராக சாப்பாடு. மழை வந்துட்டுன்னா அப்போ அங்கே போய் உட்காந்துக்கிறாப்லையா? ஊர்லேருந்து வர்றவங்களுக்கு கெஸ்ட் வரும். அபார்ட்மெண்ட்ல தங்க வச்சிருக்கோம். இப்போ ஊர்லலாம் அந்த பங்களா வீட்டுல தங்க வைக்கிற வீடே சின்ன வீடு தானே. அதெல்லாம் இல்லாம நீங்க இந்த ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் இல்லை, அதுக்கு மழைக்கு என்ன சம்பந்தம் பண்றதுங்கன்னு கேட்குறாங்க. இல்லை மழையை வந்து 3 நாள் வந்தா தாங்காது. கெஸ்டும் அப்படின்னு. சரி சரி சரி. இல்லைன்னா இப்போ சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கல்ல, ஐயா நமக்கு கொடுத்தாரு. அந்த காலத்துல கெஸ்ட் ஹவுஸ்னு ஒண்ணே நம்ம தமிழகத்துல வழக்கமே கிடையாது. பெரிய பங்களாக்குல அவுட்டர் குவார்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். வீட்லயே பின்னாடி ஒரு குவார்டர்ஸ். அது கெஸ்ட் ஹவுஸ்னா அஃபீஷியல் கெஸ்ட் தங்க வைக்கிறதுக்காக தான் சொல்லணும். உள்ளபடியே நம்ம ஃபேமிலி கெஸ்ட் நம்ம வந்து தனியா தங்க வைப்போம். வழக்கமே கிடையாது. சரி, அப்ப தலைப்பயல்ங்கிறது முதல் மழை. ஃபர்ஸ்ட் ரெயின் டிராப் டேட்னு சொல்லுவாங்க. ஜூன் மாசத்துல, ஜூன் 12 ஜூன் 18 சம்திங் வரும். நம்ம தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை முதல்ல இந்தியாவுக்குள்ள பிரவேசம் பண்றது. அப்படி இந்த மழை எப்படி பெய்யுதுங்கிறத கார்கோல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். கார்னா என்ன? மேகம். அப்ப கார்கோல் முகந்தன என்ன? அல்றது. எங்க இருந்து அள்ளுச்சு? கடல்ல. கார்கோல்னா வலிமையோடு அர்த்தம். கோல்னா வலிமை. மேகம் வலிமையோடு இருக்கு, நிறைய தண்ணீரை முண்டு வச்சிருக்கு. கமன் சூழ், சூழ்னா அதிக தண்ணீரை சூழ் கொண்டு நிறுத்திருக்கு. மேகம் நல்லா சூழா இருக்குன்னா அர்த்தம் கர்ப்பமா இருக்கு. நீர் கர்ப்பத்தை கொண்டு இருக்கு. கற்போட்டம்னு ஒண்ணு உண்டு தமிழ்நாட்டுல. கேலண்டர்ல எழுதியிருப்பாங்க கற்போட்டம் ஆரம்பம். உங்களுக்கு எல்லாம் விவசாயிங்களுக்கு. ஆமா, கற்போட்டம் நிவர்த்தின்னு இருக்கும். அதை பார்த்து என்னைக்கு மழை பெய்யும். அது மேகம் வந்து சூழ்கொள்ளக்கூடிய நாள். அது டிசம்பர் மாசம் 15 தேதி மார்கழி மாசத்துல வரும். அது மார்கழி மாசத்துல எழுதியிருப்பாங்க. மார்கழி மாசத்துல நமக்கு வந்து மழை நின்றுடும். கார்த்திகைக்கு பிறகு கடுமழை கிடையாது. கார்த்திகை முடிஞ்சதுக்கு பிறகு பனி ஆரம்பிச்சிடும். பனி பெய்யக்கூடிய மார்கழியில ஒரு 2-3 டேஸ் திடீர்னு மழை வரும் எப்பவுமே. அந்த தேதியில தான் கற்போட்டம் ஆரம்பம்னு போட்டிருப்பாங்க. 2-3 டேஸ் மழைனா ஹெவியா இருக்கக்கூடாது. மழை லைட்டா ஒரு தூரிட்டு விட்டுரும். இது அதுல இருந்து 15 நாள் கழிச்சு கற்போட்டம் நிவர்த்தின்னு இருக்கும். அன்னைக்கும் லைட்டா மழை வந்து தூரிட்டு விட்டுருணும். இந்த கற்போட்ட ஆரம்பம் அல்லது கற்போட்ட நிவர்த்தியில் இந்த இடைப்பட்ட இந்த 15 நாட்குள்ள மழை பெய்யக்கூடாது. எப்படி பெய்யணும்னா தூரி நின்றுடணும். அப்படி இருந்ததுன்னா கர்ப்பம் நல்லா கரு கொண்டிருக்கு மேகம் அப்படின்னு அர்த்தம். அப்படி சரியா இருந்ததுன்னா அந்த மாசம் ஐப்பசிக்கு அர்த்தத்துல செம்மையா இருக்கும் மழை. 10 மாசம் கழிச்சு நல்ல மழை இருக்கு. ஆமா, அப்புறம் மார்கழியில அடிச்சு பெஞ்சிருச்சுன்னா கர்ப்பம் கலைஞ்சிருச்சுன்னு இருக்கும். உங்க பாஷையில சொல்ல அந்த காலத்து ஸ்கேனிங். கரெக்டா சார்? ஸ்கேனிங் இதுதான் கற்போட்ட நிவர்த்தி. ஸ்கேன் பண்ணி பார்க்கறோம்ல. இப்போ கேலண்டர்ல போட்டுருவோம் மார்கழி மாசம். மூச்சு சரியா விடுதா? கர்ப்ப ஓட்டம் இது வந்து ஒரு இயற்கையான தெய்வீக செயல். அதனாலதான் வந்து இப்ப கல்யாணம் காட்சி எதுவும் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. மேபி இல்ல, மார்கழி மாசம் தேவர்களுக்குரிய அதிகாலை பொழுது. வழிபாட்டு நமக்கும் வழிபாடு, நமக்கு வழிபாடு தான். மாலை காலை. ஆடி மாசம் வந்து மாலை பொழுது. மாலை அதனால சாயந்தரம் வழிபாடு, காலையில
கல்யாணம் வச்சீங்கன்னா கல்யாணம் ஆனால் மார்கழி மாதம் கல்யாணம் நடந்திருக்கு. பெரிய புராணத்தில் சான்று இருக்கு. மார்கழி மாதம் மானக்கந்தா குரு பூஜை. மார்கழி சுவாதி அவர் பொண்ணு கல்யாணம் தண்ணி தானே இருக்கு முத்தி. மானக்கஞ்சார் நாயனார் கல்யாணத்துக்கு சாமி கல்யாணத்தன்னைக்கு சுவாமி மாவீரத குளத்தில் வந்து சடையை கேட்கிறார். பஞ்சவடி அணங்குவல் கூந்தல் நமக்கு பஞ்சவடி காமணும். அப்போ கல்யாணத்தன்னைக்கு தானே குரு பூஜை. அன்னைக்கே குரு அவர் அடைஞ்சிருக்கார் சாமி. கல்யாணத்துக்கு பொண்ணே கிடையாது, மாப்பிள்ளையே அப்பா கிடையாது. மாப்பிள்ளை வரும்போது மாமனார் கிடையாது. அப்போ மார்கழியில கல்யாணம் நடந்திருக்கு பெரிய புராணத்தில் சாமி. அதனால அன்னைக்கு வைக்கலாம், நம்ம வைக்கிறது இல்லைங்கிறாங்க. வைக்கிறது இல்லை, பொதுவா வந்து அந்த வழிபாட்டுக்குரிய மாதமா வச்சுட்டோம். ஆடியும் மார்கழியும் வழிபாட்டு மாதம். ரெண்டாவது மக்கள்கிட்ட செல்வம் இருக்கா சார், அது ஒண்ணு இல்லை. நீனா என்னன்னா அதுல டயட்ல வந்து வழிபாடு ஆடி மாசம் வைப்பாங்கன்னு சொல்றாங்க, தெரியல என்னன்னு. இல்ல மார்கழியில வைக்கிறாங்க. பிராமின்ஸ் வைக்கிறாங்க. கிட்டல் அடிப்போம். மார்கழி மாசத்துல காய்கறி கீரை எல்லாம் சீப்பா இருக்கும். சீப்பா முடிச்சிடலாம். சத்திரங்கத்திர எல்லாமே சீப்பா. இதுல ஒரு படத்துல மடிமண்ண சொல்லுவான், ஆடி மாசம் ஐயருங்க தான் கல்யாணம் பண்ணுவாங்க, நீ ஐயரும் கிடையாது அப்படின்னு ஒரு டைலாக்கே சொல்லுவாங்க. இது மார்கழி மாசமும் பிராமின்கள் தஞ்சாவூர் பக்கத்துல போயிருக்கோம். அவங்க மார்கழியில தான். அது காரணம் வந்து என்ன பொறுத்து நான் நினைக்கிறேன் வசூல் இல்லைங்கிற. வசூல் இல்லை, உங்களுக்கு அப்புறம் தான் அறுவடை. கைப்பிறந்தா தான் வழி பிறக்கும். மேபி கண்டிப்பா இருந்துதான் ஆகும். எனக்கு அர்த்தம் யாரும் அப்போ கார்கோல் கமன் நெல் வேணும், நெல் காய்கறி வேணும். அது வந்து பொங்கலுக்கு. சூழ்ங்கிறது இப்போ சொல்லிட்டேன், கர்ப்பம் கொண்டு. மாமழை வால்போல். வால்போல்னா வால்னா ஒளியை மறைத்திருக்கக்கூடிய மேகம். என்ன பண்ணிருக்கோம், வால்னா ஒளி, சூரிய ஒளியை மறைச்சிருக்கும். வால்போல் விசும்புனா ஆகாயம், ஒளி மறைந்திருக்கக்கூடிய ஆகாயத்துல வல்லுரை சிதறி தன்னுடைய துளிகள் அப்படி சிதறுதான் மேகம். வல்லுரை சிதறி தலைப்பெயல். இப்படிதான் மழை பெய்யுது. முதல்ல பெய்யக்கூடிய மழை இப்படி பெய்யுது. கர்ப்பம் கொண்டு தலைப்பெயல் தலையிய தன்னரும், அதை கொண்டிருக்கக்கூடிய அந்த மழையை கொண்டிருக்கக்கூடிய தன்னரும்னா வாசனை பொருந்திய குளுமையான காடு. காணத்து இருள்பட பொதுலிய பராறை. அந்த இருட்டா இருக்கக்கூடிய காட்டுல ஒரு பருத்த அடிவுடைய மராமரம், அந்த மரத்தினுடைய பூக்களை கொண்டு தொடுக்கப்பட்ட மாலை, அந்த மாலை புரளும் மார்பினன். விளங்குதா? எவ்வளவு கருத்தை சொல்றா பாருங்க. ஒரு மாலை போட்டிருக்காரு, அவ்வளவுதான். நம்ம கடையில் வாங்கி போட்டு விட்டுறோம் கழுத்துல. நடையே எல்லாமே வேற. அந்த 9 சம்பந்தமே இல்லை. மால் வரை நிவந்த தேனுயர் நிற்பில் கிண்கிணி கவைய ஒன் செஞ்சீரடி கணைக்கால் வாங்கிய நுசுப்பிர் பனைத்தொற்கோபத்தன்ன தோயா பூந்துகிர் பல்காசு நிறைத்த சில்லகள் அல்குள் கைப்புனைந்து இயற்றா கவின் பெருவனப்பின் நாவலொடு பெயரிய புலம்புனை அவிரிழை. ஒரு பெண்ணை பத்தி சொல்றார். இதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமானை பற்றி வரணும்னு இல்லை, இந்த காட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முருகப்பெருமானை கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல வர. அந்த பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? மால் வரை நிவந்த சேன் உயர் வெற்பு. பெரிய மலை, சேன் உயர் ஆகாயம் வரைக்கும் வசந்திருக்கு. அகலம் மால், உயர்வு சேன் ஆகாயம் வரைக்கும் மலை. மால்வரை நிவந்த சேன் உயர் வெற்பு. வெற்புன்னா மலை, மலை. கிண்கிணி கவைய ஒன் செஞ்சீரடி. இந்த பெண்ணுக்கு ஒரு பெண்ணை பத்தி சொல்ல போறார். அது பயனிலை பின்னாடி இருக்கு, நீட்டா நிறைய சொல்லிட்டு பெண்ணை நீங்க வச்சுக்க போகுது. கிண்கிணினா காலில் அணிந்திருக்கக்கூடிய அணிகலம். கிண்கிணி கவைய ஒன் செஞ்சீரடி. ஒன் அப்படின்னா என்ன? ஒன். திருவெம்பாவையில முதல் பாட்டு என்ன? ஆதியம் அந்தமும். திருவெம்பாவைக்கு ஆதியம் அந்தம் இல்லாத. ரெண்டாவது பாட்டு வாசம் பரந்தோதி கேள்வாய். மூணாவது பாட்டு முத்தன்ன வெண்ணகைய. நாலாவது தான் ஒன்னித்திலம். ஒன் 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 நித்திலமா ஒன் நித்திலமா ஒன் நித்திலமா ஒன் நித்தில நகையாய் இன்னும் புலந்தின்றோ கேக்குறாரா? ஒன் நித்தில நகையாய். நித்திலம்னா என்ன? முத்து.
ஒன் நித்திலம்னா உயர்ந்த முத்துன்னு அர்த்தம். ஒன்னா அப்போ உண்மைங்கிறது உயர்வு. ஒன் செஞ்சீரடி, இந்த இடத்துல ஒன்ங்கிறது உயர்வுனா அழகுன்னு பொருள் கொள்ளணும். ஏன்னா பெருமானுக்கும் குருநாதருக்கும் தான் உண்மைங்கிறது உயர்வை குறிக்கும். திருவடிக்கு சின்ன பொண்ணுக்கு போய் உயர்ந்த திருவடின்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லணும்? அழகானது. சீரடி சிறப்பு பொருந்திய அடி. கணைக்கால் வாங்கிய நுசுப்பில், கணைக்கால் வாங்கிய நுசுப்பு. நுசுப்புனா இடுப்புன்னு அர்த்தம். கணைக்கால் அப்படின்னாலும் கணைக்கால்னா கணுக்கால் தான். பாதத்திலிருந்து இந்த கெண்ட சதை ஆரம்பிக்கும் போது இடையில ஒரு மெலிவு இருக்க, அதே மாதிரி இடுப்பு மெலிஞ்சிருக்குங்கிற. கணைக்கால் வாங்கிய நுசுப்பு. புரியுதா? விலகம். பாதம் கெண்டைக்கால், கெண்டைக்காலும் பாதமும் இடையில எப்படி இருக்கு? மெலிஞ்சிருக்கு. அப்படித்தானே இருக்கு. கால் இப்படி வந்து குறுகி தானே இருக்கு. கணைக்கால் கணுக்கால் இடத்துல குறுகி இருக்குல்ல, அதே மாதிரி இடுப்பு குறுகி இருக்கு. ஒரு இடத்துல எலும்பே இருக்காது இல்லையா? கணுக்கால் கீழே உள்ள இடத்துல எலும்பு இருக்கு. அடிபட்டு 6 மாசம் இந்த இடம் குதிகால இந்த இடத்துல இதே கிடையாது. எல்லாருக்குமே கணுக்காலுங்கிறது குறுகி இருக்கு. பாதத்துக்கும் காலுக்கு இடையில கணுக்கால் குறுகி இருக்குல்ல, அது மாதிரி இடுப்பு குறுகி இருக்கு. கணுக்காலும் சின்னதா இருக்கு. இழப்பு போடுறாங்க, இது கொலுசு போடுறாங்க. கணைக்கால் வாங்கிய நுசுப்பு. நுசுப்புனா இடுப்பு. அதுல பனைத்து கோபத்தன்ன தோயா பூந்துகில்னார். கோபம், பனைத்த கோபம்னா கோபம், இந்திர கோபம்னு ஒரு பூச்சி. அந்த பூச்சி பார்த்தீங்கன்னா சிவந்த நிறத்தில் இருக்கும். அதுபோல சிவந்த பட்டாடை இந்த பொண்ணு அணிஞ்சிருக்கா. அந்த பட்டாடை வந்து சாயம் துவைக்கப்பட்டது இல்லையா, சிவப்பு நிறத்துல. சிவந்த நிற பட்டையாடையாய் உற்பத்தி ஆனது. பூச்சியிலிருந்து உற்பத்தி ஆகும் போதே சிவந்த நூல் உண்டாகணும். தோயா பூந்துகில் எவ்வளவு கற்பனை எப்படி இருக்கு. அப்போ உயர்வு, அதனை மதிப்பு என்ன? இன்னைக்கு அதனை மதிப்பு ஆக்சுவலா பட்டு பொதுவா வெள்ளை நிறத்துல வருது, மஞ்சள் நிறத்துல வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி மஞ்சள் மஞ்சள் சிவந்த பட்டு தெரியல, ஆனா அப்படி இருந்திருக்கு. அதெல்லாம் சிவத்த பட்டு நம்ம காயமட்ட பட்டுன்னு வாங்குறோம். சிவந்த பட்டு, ஆனா பட்டு நூலே சிவந்த நிறத்துல உற்பத்தி பண்றதுங்கிறது நம்ம பார்த்தது இல்லை. ஒரு மாதிரி இந்த வெள்ளி, ஒரு மாதிரி மஞ்சள் நிறம். கோபத்தன்ன தோயா பூந்துகில் விளங்குது இல்லையா? துவைக்கப்படாத, சாயம் துவைக்கப்படாத. அதுவும் யார் கட்டியிருக்கா? காட்டுவாசி பொண்ணு கட்டியிருக்கா. ஒரு பெரிய ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு கட்டியிருந்தா விட பரவாயில்ல, ஒத்துக்கலாம். ஆனா அவளுக்கு தெரியாது இது ரொம்ப மெட்ராஸ் நல்ல உலகத்துல எல்லாருமே முடியாது. காட்டில் எளிதொற்ற கடவுள் மாமணியை கூட்டில் இருளோற்ற குறுகு வைத்தவாறுன்னு கந்த புராணம். காட்டுல மாணிக்க கல் கிடக்குது, நல்லா டால் அடிக்குது, வெளிச்சமா இருக்கு. பறவை என்ன பண்ணுதான், எதிரி பூச்சிகள் எதிரி பாம்புலாம் கூட்டுக்குள்ள வந்து முட்டையை திருட விடக்கூடாதுங்கிறதுக்காக களிமண்ணை எடுத்து போய் கூட்டில் ஒட்டிட்டு இந்த காட்டில் கிடக்கக்கூடிய மாணிக்க எடுத்துட்டு போய் கூட்டுள்ள ஒட்டி வச்சிருக்கான், வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக, லைட்டுக்காக. இப்போ நம்மளாம் தானே பண்ணுவோம், கொண்டு போய் சேட்டு கடையில் வச்சிருவோம். நீங்க மின்மினி பூச்சி சொன்னீங்க, நீங்க அது மின்மினி பூச்சி ஒட்டி வைக்கும், அது உயிரியல்ல ஒட்டி வைக்கும் பொதுவா. ஆனா இங்க என்ன சொல்றாரு, மின்மினி பூச்சிக்கு பதில் மாணிக்க கற்கள் எடுத்துட்டு போய் குருவி போய் ஒட்டி வச்சிருக்கு கூட்டுல. நாமளாம் தான் என்ன பண்ணுவோம், மதிப்பு அதை ஒட்டி வைப்போம், சேவத்துல வித்து காசாக்குவோம். அது மாதிரி அதிகப்படியான ஒரு பொருள் கிடைச்சிருக்கு, மதிப்பு தெரியாம கீழான நிலையை பயன்படுத்துறாங்க. யாரு? வேடர்கள். தன் குளத்துல பிறந்த வள்ளியை திணைப்புணம் காவல் காக்க வச்சிருக்காங்கிறார். வள்ளி தேவி வந்து பிறந்திருக்கிறா குளத்துல, தெய்வமே வந்து பிறந்திருக்கு, ஆனா அவனுக்கு தெரியாது அது தெய்வம். அதை கூட திரைப்பட காவல் காக்க போட்டு வச்சிருக்காடுவாங்கிறதுக்கு, காட்டில் எளிதுற்ற கடவுள் மாமணியை கூட்டில் இருளொற்ற குறுக வைத்தவாறே அப்படிங்கிறார். அது மாதிரி வாங்கிட்டு வந்துடலாம், பார்த்தா 4 பேர் தானே. அவங்க சாப்பிடல, என் வீட்டுக்கு போறாங்க. ஏன் சொல்லி இறங்காதா? கட்டு போட்டுக்கிறதுனால எங்களோட உட்காந்து சாப்பிட்டு, எங்களோட உட்காந்து சாப்பிட்டு போங்க. கம்பெனி கொடுத்துருக்கோம். இருக்கிறதே 4 பேர் தான், அப்போ 2 பேருக்கு
நடந்தே பேசி நம்ம சாப்பிட்டு சன்னியானமே இல்லை பையன் பருவட்டம் போட்டு சன்னியானம் இல்லை அப்படி. சரி இதை முடிச்சிருவாங்க, முடிச்சிட்டு சாப்பிட போவோம், டைம் ஒன்று. பல்காசு நிறைத்த சில்காள் அல்குள் கைப்புனைந்து இயற்றா கவின் பெருவனப்பு. என்ன ஆச்சரியமான கவிதை பாருங்க. பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கலாம். பொம்மைன்னா அழகா செய்வாங்க இல்லையா, ஒரு ஓவியம்னா அழகா வரைவாங்க. கைப்புணர்ந்து இயற்றும் அழகு, அதெல்லாம் கையால் கைவினை பொருள்ங்கிறோம். ஆனா இந்த பொண்ணு எப்படி அழகா இருக்கலாம், கைப்புனைந்து இயற்றா கவின். சுயம்பா அப்படி அழகா இருக்கலாம். பல்காசு நிறைத்து சில்காள் அல்குள், நிறைய காசுகளை கோத்து இடுப்புல கட்டியிருக்கான். அல்குள்ங்கிறதுக்கு பல பொருள் இருக்கு. இடுப்புல கட்டியிருக்கான்னு அர்த்தம் பண்ணிப்போங்க. அல்குள், அல்குள்னா மறைவு பகுதின்னு அர்த்தம். அல்குள்ங்கிறது மறைவு பகுதி, தொடை எடுக்குன்னு வச்சுங்களேன். நம்ம பொதுவாக கைக்கு மட்டும் பயன்படுத்துறோம், அக்குள்ங்கிறோம் பாருங்க. இந்த அல்குள்ங்கிற சொல்லுதான் அக்குள்னா இருக்கு. இப்ப அல்குள் அப்படிங்கிறோம். தமிழ்ல பல பயன்பாடு வந்திருக்கு அதுக்கு. அக்குள்னு சொல்ல, கையை மட்டும் சொல்லுவாங்க அக்குள்ங்கிறாங்களே. அல்குள்ங்கிற சொல்லி திருப்பி தான் அக்குள்ங்கிறது. கை எடுக்கு, அது மாதிரி கால் எடுக்குன்னு ஞாபகம் வச்சுங்களேன். அதான் சீதைய அல்குலால்னு வர்ணிச்சிருக்கிறார். பல்காசு நிறைத்த சில்காள் அல்குள்னு சொல்லும் போது இடுப்புல தான் கட்டியிருப்பாங்க. பொதுவாக இடுப்பு குறிக்குதுங்க. கைபுனைந்து ஏற்றா கவின் பெரு வனப்பின் நாவலோடு பெயரிய புலம்புனை அவிர் இழை. அவிர் இழை, அவிர்னா பல அர்த்தம் இருக்கு. அவிர்ங்கிற சொல்லுக்கு நடத்திருக்கேன், சென்ற வகுப்புலேயே சொன்னேன். அவிர் பாகம் அது கிடையாது, அது அவிஸ். அது அவிஸ்னா உணவுன்னு அர்த்தம். உணவு அவிஸ்னா தேவர்கள் கொடுக்கக்கூடிய உணவுக்கு பேர் அவிஸ்ன்னு பேர். அவிஸ் அதான் அவிஸ், அவிஸ் அப்படிங்கிறாங்க. அவிசொரிந்து 1000 வெட்டலின் ஒன்றன் உயிர் சகத்து உண்ணாமை நன்றுன்னு திருவிழா சொல்றாங்க. 1000 வேட்டு போடுறதுக்கு அவிஸ்ன்னு பேர். இந்த இடத்துல அவிருங்கிறதுக்கு சோறுன்னு அர்த்தம் இருக்கு, ஒளின்னு அர்த்தம் இருக்கு, பெருகிறதுன்னு அர்த்தம் இருக்கு. அவிர் சடை ஆரூரா சென்றப்படின்னு சொன்னாது. அவிர் சடை, சுவாமி அவிர் சடைங்கிறோம். அவிழ்ந்த திருவமு மனத்தால் அவிழ்ந்த திருவமுதை அப்படின்னு சொல்லி திரு கலெக்டர்படியார்ல சேந்தனாரை பத்தி வரும். அப்போ அவிர்னா இந்த இடத்துல அழகு ஒளின்னு அர்த்தம். இழைனா அணிகலன். அவிர் இழைனா எண்ணத்தினால ஆயிருக்கான். அது நாவல், நாவலோடு பெயரிய புலம்பூனைன்னா. நாவல்ங்கிற ஒரு தங்கம். நாவலுக்கு வடமொழியில் என்ன பேரு? நாவல் பழத்தை எப்படி சொல்லுவீங்க சம்ஸ்கிருதம்? ஜம்பு. ஜம்பு, ஜம்பு தீவு, ஜம்பு தீவு, நாவலந்தீவுன்னு பேர். ஜம்புகேஸ்வரர். ஆமா. இந்த சம்புநாதம், சம்புநாதம் அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கு அந்த காலத்துல. சம்புநாதம் இது மலையில கிடைக்கக்கூடிய தங்கம். சம்புநாதங்கிறது மலையில எரிந்து கிடைக்கக்கூடிய பொண்ணு துகள். அதை திரட்டி பண்ற. அடுத்தது சாதரூபம்னு ஒரு வகை. இது வந்து ஆத்துல இருக்கிற மண்ணை சலிச்சு அதுல இருந்து எடுக்கக்கூடிய சாதரூபம். சாதரூபங்கிறது ஆத்துல இருக்கிற மண்ணில் சலிச்சு கிடைக்கக்கூடிய தங்கம், தங்கத்தூள். தங்கலான ஒரு படம் வந்தது பாருங்க, இந்த படத்துல அதை காமிப்பான். சண்டை போட்டு சலிச்சு மண்ணில இருந்து சலிச்சு எடுக்கிற துரியோதனை யாரோ ஒரு மகாபாரதத்துல படிச்சேன். தனக்கு ஃபேவர் பண்ண ஒரு அத்தருக்கு ஒரு பெரிய வண்டி கணக்கில் சாதரூபங்கிற தங்கத்தை கொடுக்குறான். ராஜா தானே அவன். சாதரூபங்கிற ஒரு தங்கம், ஆத்துல சேகரிக்கிற தங்கத்தை டன் கணக்கில் தானம் பண்றான்னா அப்போ அவன்கிட்ட எவ்வளோ இருந்துருவோம். அது இயற்கையாகவே உருக்க வேண்டியதே இல்லை. அதாவது இப்போ நம்மகிட்ட கிடைக்கிறது வந்து தங்கத்தூள் மண்ணோட கலந்து கிடைக்குது. அதை எடுத்து ஓறு தான் நமக்கு கிடைக்கும். அதை வந்து போட்டு வருத்தோம்னா அந்த தங்கம் மட்டும் உருகி ஒன்னா சேர்த்துக்குவோம், மண்ணால் தட்டி விட்டுருவாங்க. இது இப்படிதான் நம்ம எடுக்கிறோம். இயற்கையாகவே தங்கத்தூளே பெருசு பெருசா கிடைக்குது. சலிச்சு எடுக்கும். இந்த அம்மா மண்டபத்துக்கு போனேன், திருச்சிராப்பள்ளி போனீங்கன்னா அம்மா மண்டபத்துக்கு போனீங்கன்னா ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருப்பாங்க. நிறைய பேர் அது மாரி வருவாங்க, பார்க்கலாம். கையில் சல்லடை மாதிரி ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. ஆற்றுல தண்ணி போகும்போது கணவர் வந்து கீழே தண்ணி உள்ள இவ்வளோ இடுப்பு வழியாக போகிற அளவுக்கு தண்ணியில் கீழே இறங்கி
சல்லடையில் மண்ணை அள்ளுவார், கீழே அள்ளும்போது அப்போ இந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, அவர் தோல் மேலே ஏறி நின்றுப்பாங்க, அவர் மேலே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அதாவது மண்ணெல்லாம் மேலே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அது வரைக்கும் கீழே இல்லை, தண்ணி மேலே கிளப்பி விட்டுருணும். அதுக்காக நாளைக்கு நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு உட்கார முடியாது, மேலே தூக்கி என்ன பருப்பு அந்த மண்ணை அள்ளி அடிச்சா ஆற்றுல இவ்வளோ காலம் குளிக்கிறாங்க தீர்த்தத்தில், தங்க நகைலாம் வரும் எடுக்கிறத. பர்பஸ் அது சொல்லுங்க. நான் நினைச்சேன் மண்ணில் கிடைக்கும். நான் போகும்போதே நான் பார்த்தேன், கேட்டேன், இப்படி சலிக்கிறீங்களே உங்களுக்கு கிடைக்குமா, இவ்வளோ ஆபத்தில் இறங்குறீங்களே, இல்லை கிடைக்கும், கிடைக்காமலாம் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க. போட்டு நின்றுட்டு அமுக்குறாங்க, அவர் கணவர் மேலே வரக்கூடாதுன்ட்டு. அவர் மண்ணள்ளிக்கிட்டு வந்ததுக்கு பிறகு ரொம்ப முழங்காலும் தண்ணி தான். தண்ணி போசா போகுது, சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நிற்க முடியல, தள்ளிட்டு போகுது அப்படி. அதனால அவங்க அப்படி அழிச்சிட்டு அப்புறம் அரிச்சு பார்த்துட்டு விட்டுறாங்க. சிங்கேரியில் பின்னாடி ஒரு நதி போகுது இல்லையா, அது துங்கபத்ரா. ஆமாம், எல்லாரும் குளிப்பாங்க. உள்ளார குளிக்கும் போது நிறைய பேர் குளிச்சு ஏதாவது விட்டுட்டு போயிடுவாங்க. உள்ளார போகும்போது ஏதாவது அதான் அது மாதிரி தான், வேற எதுவும் கிடையாது. காவேரி மேபி சாதரூபமே கிடைக்கலாமே. காசு வேணாம் வருவாங்க. நம்ம சொல்ற இந்த சாதரூபங்கிறதே அவங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு தானே. ஆத்துல தங்கெடுக்கிறது ஒரு தொழிலாவே இருந்திருக்கு. அப்ப சாதரூபம். அடுத்து ஆடகம்னு ஒரு பொண்ணு இருக்கு, அதான் ஆடகச்சீர் மணிக்குன்றே, அது நமக்கு தெரியும். கிளிச்சிறை, கிளிச்சிறைன்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கு, பசுமையான கிளியோட சிறகு மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு, ரொம்ப உயர்ந்த. அது பொண்ணு பொதுவான பொண்ணு, உயர்ந்த பொண்ணு. அந்த காலத்து 916 வச்சுக்க வேண்டியது. பொதுமக்கள் பயன்படுத்துறதுல உயர்ந்த பொண்ணு. ஆடகமாடம் நெருங்கு கூடல் ஆளாவாயின்கண் அமர்ந்த வாரேனார். அடுத்தது கிளிச்சிறைங்கிறது 4 வகை பொண்ணுல சம்புநாதம்ங்கிற பொண்ணாலே ஆக்கப்பட்ட நாவலோடு பெயரிய புலம்பூனை. புலம்பூனைன்னு ரொம்ப ஒளிபுறுத்தியன்னு அர்த்தம். நாவலோடு பெயரிய புலம்பூனை அவிர் இழை இல்லையா, அவிர் இழை, அது அணிந்திருக்கக்கூடிய சேர் நிகழ்ந்து விளங்கும் செயிர்தீர் மேனின்னார். செயிர்னா குற்றம்னு அர்த்தம். குற்றம் நீர்ந்த மேனி, நிகழ்ந்து விளங்கும்னா ஆகாசம் வரைக்கும் ஒளி போகக்கூடிய பொண்ணு, அழகாக ஒளி புரிந்த தேகத்தையுடையவள். அவர் துணையோர் ஆய்ந்த இணையீர் ஓதி. துணையோர்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னாலே அலங்கரிக்கப்பட்ட. ஆய்ந்தன்னா இப்படி எடுத்து கீரை எப்படி தானே ஆயிரும், அதே மாதிரி சடையை கட்டும்போது என்ன பண்ணுவாங்க, ஆய்ந்த இணையீர். ஈர் அப்படின்னா, ஈர்னா நெய் பசைன்னு அர்த்தம். தலையில நெய் தடவுறது, நம்ம தேங்காய் நெய் தடவுறோம் பொதுவா. பசு நெய் தடவுறது மரபுறது இருக்கு. தலைக்கு பசு நெய் தடவுனா இந்த டேண்ட்ரஃபே இருக்கு, சுத்தமா. ஒரு நாள் பசு நெய் தடவி குளிச்சு பார்க்கலாம், சுத்தமான நெய். நம்ம நல்லெண்ணெய் மட்டும்தான் தேய்க்கிறது, குளிச்சு தேய்ச்சி பயன்படுத்த. தேங்காய் எண்ணெய் சும்மா தடவிக்கிறோம், பரட்டை இல்லாமல் இருக்கிறதாக. பசு நெய்யும் தடவிப்பாங்க, நீ கொழுப்பு தடவை, ஏன்னா பறக்காம இருக்கணுங்கிறதாக. இது இணையீர் ஓதினா இணையில்லாத அழகு பொருந்திய நெய்வார்த்து பின்னப்பட்ட கூந்தலை உடையவள் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு என்ன பண்ணாங்கிறத அடுத்த பிள்ளை பார்க்கலாம் என்று சொல்லி நிறைய பண்ணுகிறேன். திருச்சிற்றம்பலம். மத்தியான வகுப்பு இல்லை, நீங்க வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரமா சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க.